வணக்கம். உதயம் செய்திகள். காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களை நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் வழியில் மரபுசார் வேளாண்மையை பாதுகாத்து நஞ்சில்லா உணவை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இளநிலை பட்டம் படித்து வரும் தஞ்சை மாவட்டம் கருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி யாழினி இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதிக மகசூல் பெற்று சாதனை படைத்துள்ளார். மாணவிக்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தி இன்னும் விவசாயத்துறையில் பல சாதனை படைக்க வழிவகை செய்து தரும்படி அவ்வப்போது மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதில் வந்து நாங்கள் மாணவர்களே வந்து நடவு விழான்னு நடத்திட்டுருக்கோம் வருஷம் வருஷம். மாணவர்கள் நடவு செஞ்சது வந்து மொத்தம் 7 வகையான நெல் ரகங்கள் வந்து இது வரைக்கும் நடவு செஞ்சுருக்கோம். அதெல்லாம் வந்து கருங்குருவை, காட்டு யானம், பூங்காறு, மாப்பிள்ளை சம்பா, தங்க சம்பா, கிச்சலி சம்பா போன்ற நெல் ரகங்களை வந்து இது வரைக்கும் நடவு செஞ்சுருக்கோம். இது வந்து எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, இளம் தலைமுறையினரிடம் வந்து அதை பற்றின நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களையும் அதை பற்றின மகத்துவத்தையும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை செஞ்சுட்டு வரோம். இப்போ வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னா, கருங்குருவை வந்து கருத்தறுத்த பெண்களுக்கு, பூங்காறு வந்து பாலூட்டும் குழந்தைகளுக்கு, மாப்பிள்ளை சம்பா வந்து மெலிந்து இருக்கும் இளைஞர்களுக்கு போன்ற மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் பயிரிட்டிருக்க நெல் வந்து கருப்பு கவுனி. இது வந்து 4 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதோடைய மருத்துவ பலன் வந்து என்னென்னா, புற்றுநோய் வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த சர்க்கரை நோயை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த வயல்களில் யூஸ் பண்ணுற இடுபொருள்கள்லாம் என்னென்னா, பஞ்சகாவியா, மீனோமிலம், பூச்சி விரட்டி, ஜீவாமிர்தம், அப்புறம் வந்து மண்புழு உரம்லாம் வந்து பயன்படுத்திட்டு வரோம். பசுமை புரட்சிக்கு பின்னாடி வந்து விவசாயிகளோட தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு இயற்கை விவசாயமும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டால் தான் எந்த ஒரு புள்ளி விவரத்துலையுமே இல்லை. காலநிலை மாற்றத்தால் நவீன விவசாயத்தில் வந்து பூச்சி தாக்குதல், அந்த பெருவெள்ளம், வறட்சி, விளைச்சல் வந்து பாதிக்குது அப்படின்லாம் விவசாயிகள் வந்து அதிக அளவில் சவால்களை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இதனால் வந்து அவங்களுக்கு அதிக அளவில் வந்து நஷ்டம்தான் ஏற்படுது. காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள்னால் அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் தான். நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் வழியில் நம்மளோட பாரம்பரிய விவசாயத்தை வந்து மீட்டெடுத்து அதை மக்களிடையே கொண்டு செல்லணும், நஞ்சில்லாத உணவை வந்து மக்களிடையே வந்து பரப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. என் பேர் வந்து யாழினி தவசெல்வன்.